போன குரு பயிற்சியில மேஷத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு இவர்கள் ஓரளவுக்கு பிரச்சனைகளை சமாளித்துக் கொண்டும் ஓரளவுக்கு சுப பலன்களை அனுபவித்துக் கொண்டும் தான் இருந்தார்கள். ஆனால் மேஷராசிக்காரர்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது அப்படின்னா, எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டுமே அள்ளி கொண்டிருந்தார்கள். வெளியே சொல்லிக் கொள்ள முடியவில்லை. இவங்க யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அவங்கெல்லாம் டக்குன்னு சொல்லி வச்ச மாதிரி அந்த நிமிடத்தில் வந்து வாங்கி கொண்டு போய் விடுவார்கள். ஆனா இவங்களுக்கு வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது வரவே இல்லை. இதனால் ஒரு கலை இழந்தவர்களாக, ஏதோ ஒன்றை பறிகொடுத்தவர்களாக அந்த மேஷராசிக்காரர்கள்னா பொதுவாகவே ஒரு ஸ்பீடா ஒரு கெத்தா இருப்பாங்க. அந்த ஸ்பீடு எதுவும் இல்லாதவர்களாக சில பேர் நிறைய தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. சார் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா தங்கம் விற்கிற விலைக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக நடக்கும். இதையும் தவிர இவர்களுக்கு ஒரு பெரிய ஹைலைட்டு, ஒரு பெரிய ஜாக்பாட்டு, ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுக்கணும் அப்படின்னா, குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். ஹாய் வியூவர்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி மே மாதம் 15ஆம் தேதி நடக்க இருக்கிறது. குரு பயிற்சி. அதாவது இந்த விஸ்வாவசு என்ற ஒரு வருடம் பிறந்தவுடன் 2 முக்கியமான பயிற்சிகள் வருகிறது. ஒன்று ராகு கேது பயிற்சி, மற்றொன்று குரு பயிற்சி. மேலோட்டமா பார்க்க போனா இந்த 2 பயிற்சிகளுக்குமே ஒரு லிங்க் இருக்கு. என்ன லிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்க இருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது அனைவருக்குமே நன்றாகவே தெரியும். இந்த விஸ்வா என்பது பொதுவாக மக்களையும், அதாவது அனைவரையுமே குறிக்கக்கூடியது. வசு என்ற சொல்லுக்கு சம்பத், அதாவது அனுகூலம், ஐஸ்வர்யம் என்று அர்த்தம். இப்பொழுது அஷ்ட வசுக்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? அதாவது நிறைய பேருக்கு வசுக்கள், அதாவது சம்பத்துக்கள், அனுகூலங்கள், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த விஸ்வாவசு வருடம் அமைய இருக்கிறது. இந்த குரு பயிற்சியை நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, வழக்கமாக ஒரு குரு பயிற்சி நடக்கும் பொழுது ஒரு சில ராசிகளுக்கு நன்மை நடக்கும், ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் அனுகூலம் இல்லாத பலன்கள் நடக்கும். ஆனால் இந்த தடவை மேலோட்டமாக பார்த்தாலே அனைத்து ராசிகளுக்குமே நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறது. அதிலும் ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகமும் கிடைப்பதற்கு தயாராக இருக்கிறது. மேலும் காலபுருஷ சக்கரம் மேஷத்திலிருந்து தொடங்கும் பொழுது பாக்யாதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்க இருக்கிறார். மேலும் மேஷத்திற்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய களத்திரம் தொடர்புகள் ஸ்தானத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர மேஷத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியை குரு பகவான் 9வது பார்வை, அதாவது விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த 11வது வீட்டில் தான் ராகு என்ற கிரகம் வந்து அமர இருக்கிறது. இந்த குரு ராகு பார்வை என்பது குரு சண்டாள யோகமாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது மேலோட்டமா பார்த்தோம்னா இந்த ராகுங்கிறது ஒரு இருள் கிரகம். இந்த இருள் கிரகமானது நன்மையும் கொடுக்கும், தீமையும் கொடுக்கும், தான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. ஆனால் இந்த தடவை ராகு என்பவர் நன்மையை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலால, ஒரு கட்டளையில் வந்து அமர்கிறார். ஏன் அப்படின்னா, குரு ராகுவை பார்ப்பதனால் அதன் இருள் விலகி சுபக்கிரகமாக மாறி அனுகூலமான பலன்களை இந்த ராகு என்பவர் இனி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நிறைய பேர் இந்த குரு பயிற்சியை ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது துல்லியமாக காண்போம்.
முதலில் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரை மேஷத்துக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தார். 12ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருந்தார். 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவானும் 6ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்திருந்தார். இப்போ போன குரு பயிற்சியில் மேஷத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு இவர்கள் ஓரளவுக்கு பிரச்சனைகளை சமாளித்து கொண்டும் ஓரளவுக்கு சுபபலன்களை அனுபவித்து கொண்டும் தான் இருந்தார்கள். ஆனால் இந்த போன வருட கடைசியில் குரு வக்ரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்தவுடன் மேஷராசிக்கு வந்த நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வராமல் போய்விட்டது. மேலும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இவர்களுக்கு வக்ரம் அடைந்த பிறகு நிறைய மேஷராசிக்காரர்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்கள். இவர்களுக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயனஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இவர்களை தூங்கவே விடவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு லீகல் ப்ராப்ளம் எல்லாம் கொடுத்தது. வெளிநாட்டில் போய் நிறைய மேஷராசிக்காரர்கள் வெளியே சொல்ல முடியாத பலவிதமான பிரச்சனைகளை அவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது ஒரு இடத்தை விற்று ஒரு பூமியை விற்று அந்த கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை விற்கணும்னு போகும்பொழுது அவர்களால் அதை விற்க முடியாத ஒரு நிலைமையில் தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொண்டார்கள். இவர்கள் எதிர்பார்த்த இடத்திலெல்லாம் பணம் வரவில்லை. யாரோ ஒருத்தங்க வராங்க, நமக்கு பணம் கொடுக்கணும், அந்த நபர் கொடுக்க போறாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா அவர் சார் முடிஞ்சா எனக்கு இன்னும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார் அப்படின்னு இவர்களிடமே எதிர்பார்த்தார்கள். அதாவது மேஷராசிக்காரர்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது அப்படின்னா, எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டுமே அள்ளி கொண்டிருந்தார்கள். வெளியே சொல்லி கொள்ள முடியவில்லை. இவங்க யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அவங்கெல்லாம் டக்குன்னு சொல்லி வச்ச மாதிரி அந்த நிமிடத்தில் வாங்கி கொண்டு போய் விடுவார்கள். ஆனால் இவங்களுக்கு வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது வரவே இல்லை. இதனால் ஒரு கலை இழந்தவர்களாக, ஏதோ ஒன்றை பறிகொடுத்தவர்களாக அந்த மேஷராசிக்காரர்கள்னா பொதுவாகவே ஒரு ஸ்பீடாக ஒரு கெத்தாக இருப்பாங்க. அந்த ஸ்பீடு எதுவும் இல்லாதவர்களாக ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை தான் இது நாள் வரை மேஷராசிக்காரர்களுக்கு இருந்தது. இப்பொழுது சார் எங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் ஏற்கனவே நிறைய அடி வாங்கி பழகிட்டோம் சார். இனிமே நாங்கள் புதுசாக 7.5 சனியில் பழகிறதுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் முதலில் மிருகசீஷம், பிறகு திருவாதிரை, பிறகு புனர்வசு ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த குரு பகவான் உங்களது ராசிக்கு 7ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்க இருக்கிறார். குருவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே குரு பார்வை பலம் தான் பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னா, 7ஆம் இடம்ங்கிறது களத்திரஸ்தானம் மற்றும் வியாபார கூட்டாளிகள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிகாட்டும். யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கலையோ, யாருக்கெல்லாம் பையன் கிடைக்கலையோ, அதெல்லாம் இனி இவர்களுக்கு கூடி வரும். திருமணம் என்பது கண்டிப்பாக இனி இவர்களுக்கு நடக்கும். திருமணம் ஆன தம்பதியர் ஏதோ கருத்து வேறுபாட்டில் இருக்கிறாங்க, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மனஸ்தாபத்தில் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள், அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒரு குட் நியூஸ். அவர்கள் சேர்ந்து திருமணத்தை ப்ராக்ரஸிவாக கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும். இதே குரு பகவான் 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தை, சொந்த வீட்டை பார்க்கிறார். இதைத்தான் நம்ம ரொம்பவும் உற்று நோக்கணும். இப்போ குரு சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பாக்கியங்கள் ஏற்படும். பாக்கியம்னா என்ன? ஒரு லக்ஸரி கார் வாங்கினா அது ஒரு பாக்கியம், ஒரு பெரிய வீடு கட்டினா அது ஒரு பாக்கியம். அதையும் தவிர ஒரு வெளிநாட்டு பயணம், காசி, கயா இந்த மாதிரி கோயில்களுக்கு போகிறது, பெரிய பெரிய யாகங்கள், சுதர்சன யாகம் பண்ணுறது, சண்டி யாகம் பண்ணுறது, இதெல்லாம் பாக்கியம். இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா யாருமே கடனில் பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட வருமானம் இருந்தால் தான் பண்ணுவாங்க.
அப்போ வருமானம் இருக்குன்னாவே அவங்களுக்கு அந்த நேரத்துல காசு வருதுன்னு தானே அர்த்தம். இப்போ கண்டிப்பாக அவர்களுக்கு பணம் அப்படிங்கிறது வரும். மேலும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு குண்டுமணி தங்கமாவது கண்டிப்பாக வாங்குவார்கள். ஏன்னா குரு என்பவர் தங்கத்தை குறிகாட்டக்கூடிய இடம். சில பேர் நிறைய தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. சார் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா தங்கம் விற்கிற விலைக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக நடக்கும். இதையும் தவிர இவர்களுக்கு ஒரு பெரிய ஹைலைட்டு, ஒரு பெரிய ஜாக்பாட்டு, ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுக்கணும் அப்படின்னா குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆக்டிவேட் ஆக போகிறார். இந்த விஷயத்தை ரொம்பவும் மைக்ரோஸ்கோப் வைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா குரு பகவான் இங்கு ராகுவின் சாரத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும், ராகு பகவான் அங்கு குருவின் சாரத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் நட்சத்திர பரிவர்த்தனையாக வருகிறது. இதையும் தவிர இந்த குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது மலன்னு உங்களை மேலே ஏற்றும். இப்போ 12ஆம் இடத்தில் சனி பகவான் வர்றது 7.5 சனியின் தொடக்கம் ஒரு -20% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாபஸ்தானத்தை குரு பார்ப்பது அப்படிங்கிறதும் அங்கு ராகு அமர்ந்திருப்பது அப்படிங்கிறதும் +80%. அப்போ -20 +80 கணக்கு போட்டா +60. கண்டிப்பாக அனுகூலமாக லாபம் என்பது தொழில் ரீதியாகவும் குழந்தைகள் ரீதியாகவும் நூதனமான விஷயங்கள், நோவல் டெக்னாலஜிஸ், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய விஷயங்கள், வரவேண்டிய வருமானம் நமக்கு வருவது. சார் எனக்கு என் இடம் விற்கலை சார், என் வீடு விற்கலை சார்னு ரொம்ப நாளாக வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல விலையில் அவர்கள் இடம் விற்று கடனை எல்லாம் அடைத்து வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி சேஃப் மோடுக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அப்போ கொஞ்சம் கடன் வாங்கினாலும் அது ஒரு சுப கடனாக, ஒரு இடம் வாங்குவதற்குண்டான கடனாக, ஒரு லக்ஸரியான கார் வாங்குவதற்குண்டான கடனாக இந்த 7.5 சனி உங்களை தூண்டும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக இருக்கிறது. இதனை நீங்கள் பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். நிறைய ப்ராப்ளம்ஸ் தீர்ந்துவிடும். மேஷராசிக்காரர்கள் பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னு சொல்வது போல் அந்த பழைய கெத்தாக, பழைய தேஜஸாக, ஒரு பிரகாசமாக, ஒரு சபையில் தலை தூக்கி நடப்பவர்களாக, பலரது அங்கீகாரமும் பாராட்டுக்களும் பெறக்கூடிய நபர்களாக வலம் வருவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வழிபாடு என்று வரும் பொழுது வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்வதும், சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களே, இந்த காணொளியை உங்களது நண்பர்களுக்கும், குறிப்பாக அவர்கள் இதே ராசியில் இருக்கும் பொழுது உங்களது உறவினர்களுக்கும் நீங்கள் இதனை ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். வெற்றி.